Taste the Daily. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆம்னி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்ததில் பெண் ஒருவர் பலியானார். 15 பேர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து நள்ளிரவில் யாகபுரம் என்ற இடத்தில் மின்கம்பத்தை உடைத்து 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததை தொடர்ந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். இதில் ஓட்டுநர்கள் உட்பட 15 பேர் காயமடைந்தனர். பெண் ஒருவர் பலியானார். துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்ததில் பேருந்து முழுவதும் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தில் விழுந்ததே இந்த விபத்திற்கான காரணமாக கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அமைச்சரை முற்றுகையிட்டு மனு அளித்த பெண் ஆள் பார்த்து நலத்திட்ட உதவிகள் செய்வதாக குற்றம் சாட்டினார். திருமருகல் அடுத்த கொட்டாரக்குடி ஊராட்சியில் நடைபெற்ற முகாமில் மக்கள் மனு அளித்தனர். அப்போது விடியா திமுக அமைச்சர் கோவி செழியனை முற்றுகையிட்டு மனு அளித்த பெண் அரசின் நலத்திட்ட உதவிகள் எல்லோருக்கும் சரிசமமாக சென்று சேர்வதில்லை என்றும் பதவியில் உள்ளவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிக்காக பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். விடியா திமுக அரசு வெற்று விளம்பரங்களுக்காக திட்டங்களை அறிவித்துவிட்டு அதை முறையாக செயல்படுத்த திறனற்று இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இடையில் உள்ள அதிகாரிகளா இருக்கட்டும், இடையில் உள்ள பணிபுரியவர்களா இருக்கட்டும், அவர்களோட சில சுய நலத்துக்காகவோ இல்லை அவங்களோட தெரிஞ்ச முகங்கள் வாகனங்களுக்காக தான் திட்டம் போய் சேர்றதே தவிர பொதுவாக மக்கள் அப்படிங்கிற பார்வையில் எந்த திட்டங்களும் போய் சேர்றதில்லை. தெரிஞ்சவங்க இல்லைன்னா பழக்கப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க யாருக்கு தெரிஞ்சவங்க, அந்த பதவியில் உள்ளவங்களோ